இலங்கையுடைய புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரியவை நியமித்து அதிபர் அனுரகுமார திசநாயக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்துல பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்த்தன பதவி விலகியதை அடுத்து ஹரிணி பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காரு. சிரிமாவை அடுத்து இரண்டாவது பெண் பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்றிருக்கிறார். உலகின் முதல் பெண் பிரதமர் இலங்கையில தேர்வு செய்யப்பட்டவர். இலங்கையுடைய முன்னாள் பிரதமர் SWRT பண்டாரநாயக்கா கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய மனைவி சிரிமாவோ பண்டாரநாயக்க பிரதமராக பொறுப்பேற்றார். சந்திரிகா குமாரதுங்க இலங்கையின் முதல் பெண் அதிபராக பதவி வகிச்சாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சிரிமாவும் சந்திரிகாவும் அரசியல் பின்னணியோட பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த நிலையில குடும்ப அரசியல் பின்னணி பெரிதாக எதுவும் இல்லாம ஹரிணி அமரசூரிய பெண் பிரதமராக இருக்கிறாரு. ஆனா மிகப்பெரிய கல்வியாளர் ஹரிணி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்லப்படுது. மேலும் தொழிற்சங்கங்கள்லையும் அவர் சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு போராட்டங்களையும் ஈடுபட்டிருக்கிறாரு. 1970ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி கொழும்புல பிறந்திருக்கிறாரு ஹரிணி. 2 உடன் பிறந்தவர்கள் அவருக்கு இருக்கிறாங்க. கொழும்பு பிஷப் கல்லூரியில அடிப்படை கல்வியை முடித்த அவர் உயர்கல்விக்காக வெளிநாடு போயிருக்கிறாரு. டெல்லி பல்கலைக்கழகத்துல சமூகவியல் இளங்கலை பட்டம் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட சிட்னி நகர்ல இருக்கக்கூடிய மெர்க்வாரி பல்கலைக்கழகத்துல பயன்பாட்டு மானுடவியல் மற்றும் மேம்பாட்டு படிப்புகள்ல முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாரு. 2011 எடன்பர்க் மற்றும் குயின் மார்கரெட் பல்கலைக்கழகத்துல சமூக மானுடவியல், சர்வதேச சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டு ஆய்வுகள்ல முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு. கடந்த 10 ஆண்டுகளாக ஹரிணி அமரசூரிய இலங்கை திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல சமூக அறிவியல் பிரிவுல தலைமை விரிவுரையாளரா பணியாற்றிருக்கிறாங்க. பல்கலைக்கழக நிர்வாகத்திலையும் ஈடுபட்ட அவர் 2016 முதல் பல்கலைக்கழக மானிய குழுவின் பாலின சமத்துவம் மற்றும் சமத்துவம் தொடர்பான குழுவிலையும் உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அவர் சமூக நலம், எய்ட்ஸ் விழிப்புணர்வு மற்றும் குழந்தைகள் நலன் ஆகிய துறைகளிலையும் ஆர்வலராக இருந்திருக்காரு. மேலும் அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய சமூக சுகாதார அமைப்பான நெஸ்டின் இயக்குநராகவும் தலைவராகவும் பதவி வகிச்சிருக்காரு. இலங்கையில பெண்கள் மற்றும் பாலினம் குறித்த ஆராய்ச்சி நிறுவனமான சென்வாரிலும் பதவி வகிச்சிருக்கிறாரு. ஹரிணி லா அண்ட் சொசைட்டி ட்ரஸ்டின் இயக்குநர்கள் குழுவின் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு. நாடாளுமன்ற உறுப்பினரானதுக்கு அப்புறம் அந்த பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. ஹரிணி 2012 மற்றும் 2013 ஆகிய ஆண்டுகள்ல திறந்த நிலை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் செயலாளராகவும் 2014 மற்றும் 15 ஆகிய ஆண்டுகள்ல பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் உதவி செயலாளராகவும் 2016 அந்த சங்கத்துடைய செயலாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். அவர் 2011ஆம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 6% கல்விக்கு ஒதுக்க கோரி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நடத்திய போராட்டத்துல தீவிரமா ஈடுபட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சமீப காலமா இலவச கல்வி தொடர்பா பல்வேறு தரப்பினர் தலைமையில பல போராட்டங்களையும் ஈடுபட்டிருக்காரு. கடந்த 2020ஆம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தி பெற்ற வாக்குகளின் அடிப்படையில விகிதச்சார பிரதிநிதித்துவத்தின் கீழ் ஹரிணி எம்பியா நியமிக்கப்பட்டாரு. அனுரகுமார திசநாயக்கவின் அதிபர் தேர்தலுக்கான பரப்புரையின் போது முனைவர் ஹரிணி அமரசூரியவின் பங்கு தனித்துவமா இருந்துச்சு. தேர்தலுக்கு முன்னாடி அவரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய மக்கள் சக்தியின் பெண்கள் மாநாடு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு. அதிபர் தேர்தலுக்கு முதல் நாள் ஹரிணி தன்னுடைய முகநூல் பக்கத்துல தேர்தல் பணிகளுக்காக நாடு முழுவதும் 21,500 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு நவம்பர் 14ஆம் தேதி தேர்தல் நடைபெறும்னு அனுரகுமார திசநாயக்க அறிவிச்சிருக்கிறாரு. இனி ஹரிணியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொறுத்துதான் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அமையவும் வாய்ப்பு இருக்குது.